ஆண்டவர் இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்த உடனே கர்த்தர். ஏன் சில ஜெபத்துக்கு உடனே பதில் வரல தெரியுமா? நம்ம கேட்க வேண்டிய காரியத்தை கேட்காம தள்ளி நிக்கிற காரியத்தை கேட்டுட்டு இருக்கிறோம். தள்ளி நிக்கிற காரியத்தை கேட்டுட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, என் வீட்டுல ஒரு ஆள் விசுவாசம், இன்னொரு ஆள் அவிசுவாசம் பேசுற நிலைமை இருக்க கூடாது. நாங்க விசுவாசம் பேசணும். ஓ ஜீசஸ், ஆமென். ஆபிரகாம் விசுவாசித்தான், உடனே செய்யல. ஏன் உடனே செய்யலன்னா சாராள் இன்னும் விசுவாசிக்கல. சாராளும் இந்த விசுவாச லைன்ல வந்ததும் உடனே செய்தான். ஆபிரகாம் விசுவாசித்து 25 வருஷம் ஆச்சு. சாராள் விசுவாசித்து ஒரே வருஷம். அந்த ஒரு வருஷமும் எதுக்கான டைம் தெரியுமா? ஈசாக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு. அப்போ நம்ம பிரச்சனைகள் மாற பேசிட்டு இருக்கிறோம். அந்த இல்லப்பா, எனக்கு மொத்த பெரிய தேவையே இவன் பார்க்கும்படி. ஓ ஆண்டவர், நான் பார்த்துட்டேன்ப்பா, எனக்கு தெரியும்பா நீங்க கைவிட மாட்டீங்கன்னு. அது என் புருஷனை நம்பட்டும் ஆண்டவரே, என் பிள்ளைங்க நம்பட்டும்பா. ஆமென், ஹல்லேலூயா. உடனே கர்த்தர் கண்களை திறந்த போது இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருப்பதை அவன் கண்டான். இனி 18வது வசனத்தை பாருங்கள். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி. அப்போ இந்த மேட்டரை எத்தனாவது வைக்கிறாரு? நம்ம பிரச்சனை என்னன்னா, ரெண்டாவது வைக்க வேண்டியத முதல்ல வைக்கிறோம், முதல்ல வைக்க வேண்டியதை வைக்கவே மாட்டேங்கிறோம். சில புருஷர்கள் சொல்லுவாங்க பாத்தீங்களா, நீ ஜெபம் பண்ற இல்லாமா அது போதும். என்ன ஒரு காம்ப்ளிமெண்ட், நீங்க ஜெபம் பண்றீங்களா? இல்ல இல்ல இல்ல. எலியாவுக்கு இங்க மிகப்பெரிய தேவை சத்துருவுக்கு குருட்டாட்டம் பிடிக்க வைக்கிறது இல்ல. எலிசாவுக்கு மிகப்பெரிய தேவை சத்துருவை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுவதில்லை, கூட இருக்கிறவன் கண் திறக்கிறது. எது மிகப்பெரிய தேவை? ரொம்ப முக்கியம். தவறான முடிவு நம்முடைய கூடாரத்தில் பேசப்படக்கூடாது. தவறான முடிவு. ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் கர்த்தர் நடத்துவாருங்கிற நம்பிக்கையில இருக்கும்போது மீதி 4 பேர் இல்லம்மா, இதோட முடிஞ்சு நம்ம கதை முடிஞ்சு நம்ம ஒண்ணு செய்வோம், வாழ்க்கையை முடிச்சிடலாம். 4 பேர் பேசுறாங்க, வாழ்க்கையை முடிச்சிடலாம். ஒரு ஆள் சொல்றாங்க இல்ல கர்த்தர் நடத்துவாருன்னு. எந்த சத்தம் ஓங்கி இருக்கும்னு நினைக்கிறீங்க? 4 பேருடைய சத்தம் தான் ஓங்கி இருக்கும். அப்போ 4 பேருடைய சத்தம் மீண்டும் மீண்டும் துணிக்கும் போது இந்த ஒரு நபருக்கு அந்த இடத்துல பிடி கொடுக்க முடியாம போயிடும். இந்த இடத்துலதான் கடன் பிரச்சனை சுத்தி இருக்கு. அது 2வது மேட்ரு. முதல் மேட்ரு என்ன தெரியுமா? எல்லாரும் விசுவாசம் பேசணும்.